பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இது சூப்பர் நேச்சுரல் டைம் என்கிற யூடியூப் சேனல். நம்ம இது சூப்பர் நேச்சுரல் டைம் யூடியூப் சேனலில் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸஸை தினமும் அனுபவித்து கொண்டிருக்கிற மக்களை நம்ம சந்தித்து அவங்கள நம்ம யூடியூப் சேனலில் அழைத்து கொண்டு நம்ம பேட்டி எடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம மத்தியில் பாஸ்டர் டைட்டஸ் மோகன் அவங்க வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பாஸ்டர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னா, சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக ஆண்டவருடைய இந்த பணியை அவங்க செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மறைமலை நகரில் 20 வருஷத்துக்கு அதிகமாக இந்த நம்ம இப்போ உட்காந்துருக்கோம்ல, இந்த ஆலயத்தை ஸ்தாபித்து பல 100 மக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை அவங்க ஆரம்பித்தப்ப சுமார் 30 குடும்பங்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 300க்கும் அதிகமான குடும்பங்கள் வராங்க. இதற்கு பக்கத்திலே இன்னொரு ஆலயத்தையும் ஆண்டவருக்காக அவங்க கட்டி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட இந்த 40 வருஷம் பயணத்தில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட வில்லேஜஸ்க்கு சென்று சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க. 100க்கும் அதிகமான ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 1000க்கும் அதிகமான பேரை ஞான ஸ்நானம் கொடுத்து ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வல்லமையான தேவ மனிதனோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ் நடந்திருக்கும். ஸோ ஒரு சில காரியங்களை நம்ம மத்தியில் இன்றைக்கி அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பாஸ்டர்கிட்ட நம்ம பேசலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், எங்கள் சேனல் வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பாஸ்டர், ஆண்டவர் இது நிர்ணயம் பண்ணியிருக்காரு, அவருடைய சித்தம் நடக்காது. ஸோ பார்க்குற நம்ம நேயர்களுக்கு உங்களை பற்றியும் உங்கள் ஊழியங்களை பற்றியும் ஒரு ஷார்ட்டாக நீங்கள் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் பாஸ்டர். இன்று அருமையான தேவ பிள்ளைகள் வாயிலாக இந்த சூப்பர் நேச்சர் என்கிற இந்த சேனல் வழியாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களை வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். என்னுடைய இயற்பெயர் இந்திரமோகன் என்பது. என்னுடைய சொந்த ஊர் இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டமாக இருக்கிறது. அன்று வேலூர் மாவட்டம், வடார்காடு மாவட்டமாக இருந்தது. அரக்கோணம் தாலுக்காவில் ஜடேரி என்கிற ஒரு சிறு கிராமத்தில் குப்புசாமி நாயுடுவுக்கும் புஷ்பம்மாவுக்கும் நான் 3வது மகனாக பிறந்தேன். நான் பிறந்து 8 மாதங்களுக்கு பிறகு என்னுடைய தாய் என் தகப்பனாருடைய நடக்கை சரியில்லாதபடியினாலே அவர் விபசாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காட்சியை பார்த்து அவர்கள் போய் எங்கள் வயல்வெளியில் இருக்கிற கிணற்றிலே தற்கொலை செய்து கொண்டார்கள். பிறகு 16வது நாள் கருமாதி முடிந்த 3வது நாள் என்னுடைய சொந்த சித்தியை, அதாவது என்னுடைய அம்மாவுடைய தங்கச்சியை திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் எனக்கு இன்னைய வரைக்கும் தாய் அன்பு, தகப்பனுடைய அன்பு தெரியல, அதை அனுபவிக்கலை. அது எனக்கு புரியவும் இல்லை. காரணம் என்னவென்றால், என்னை அவர்கள் நேசித்ததை விட அங்கே நான் பட்ட கஷ்டங்கள் தான் அதிகம். நாங்கள் ஏழைகள் அல்ல, நல்ல பணக்கார குடும்பம். அப்பா ரயில்வேல இங்கே லோக்கோ கேரேஜ் ஒர்க்ஸில் போர்மேனாக இருந்தவர். அண்ணன் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். எங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. ஆனாலும் நான் எஸ்எல்சி படித்தேன். அதாவது 1978 என்னோட முடிந்தது. அப்பொழுது ஃபெயிலாகிவிட்டேன் என்று என்னை அடித்தார்கள். எங்கள் கூட பிறந்த அண்ணனுக்கு ஃபிட்ஸ் வரும், அவருக்கு தூக்க மாத்திரை கொடுப்பார்கள். அதில் 5 மாத்திரைகளை அண்ணனுக்காக வச்சுட்டு மீதி 25 மாத்திரைகளை தண்ணி குடிக்காமல் நான் முழுங்கிட்டேன். அது எங்கெல்லாம் போய் ஒட்டிச்சோ அங்கெல்லாம் ஓட்ட விழுந்து பாதிக்கப்பட்டேன். இல்லை, எங்கள் அப்பா சொந்தங்கள்லாம் பார்த்து அரக்கோணம் அரசாங்க மருத்துவமனையில் பெட்டில் அட்மிட் பண்ணாங்க. ஏறக்குறைய 8 நாள் சுயநினைவு இல்லாமல் இருந்தேன். 8வது நாள் இரவு
கண்களை திறக்க முற்பட்ட போது என் கண்கள் திறக்க முடியவில்லை. இதை கேட்ட டாக்டர் வந்து என் கண்கள் ஏதோ மருந்து விட்டு பிறகு நான் கண் திறந்து பார்த்தேன். மறுநாள் அன்வர்திகான் பேட்டை என்ற கிராமத்தில் காலரா வந்து விட்டது என்று என்னை டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்கள். அப்பொழுது டாக்டர் சொன்னார், நீ இருப்பதை விட செத்து போயிருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னார். ஏன் டாக்டர் காப்பாற்றிட்டு அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். உனக்கு ஃபிட்ஸ் வரும், உன் நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டுட்டு உன் ஜீரணப்பை முழுவதுமாக அப்செட் ஆகிடுச்சு, அதில் ஓட்டைகள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் எடுத்து வைத்திருந்த அந்த மருந்தை, பேஷனில் வச்சிருந்த மருந்தை எனக்கு காட்டினார். பிறகு நான் மிகவும் சங்கடப்பட்டு வீட்டுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது இருந்தபடியினாலே மிகுந்த கவலையோடு இருக்கும்போது என்னுடைய நண்பர், என்னோடு படித்தவர், அவர் தம்ஸ்அப்பில் பிராந்தி மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தார். அது எனக்கு தெரியாது. நான் தம்ஸ்அப் என்று குடித்து விட்டேன். அன்றிலிருந்து குடிக்க பழகிவிட்டேன். பிறகு சில நண்பர்கள் எனக்கு கஞ்சா பழக்கி விட்டார்கள். அதற்கு நான் அடிமையாகிவிட்டேன். இப்படி தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி என்று சொன்னால் காலையில் 5 மணிக்கு எனக்கு ஒரு திகில் பிடிக்கும், ஒரு பயம் வந்துடும், உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். காரணம், இரவில் தூக்கத்தில் ஒரு அரிப்பு வரும். நான் என்னுடைய பட்டக்ஸை எப்படியோ எனக்கே தெரியாமல், எவ்வளோ போதையில் இருந்தாலும் எனக்கே தெரியாமல் நான் அதை கீறிவிடும்போது காலையில் எழுந்து பார்த்தால் சிறு சிறு கொப்புளங்களாக இருந்து அவைகள் தக்காளி சைஸில், உருளைக்கிழங்கு சைஸில் பெரிதாகிவிடும். டாக்டரிடத்தில் போனால் டாக்டர் சொல்லுவார், தினமும் எங்கள் ஊர் பாஷையில் பீக்குட்டுன்னு சொல்லுவாங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்போல்லாம் டாய்லெட் வசதியெல்லாம் இல்லை, வயலில் காட்டில் போயிட்டு வந்து கால்களை கழுவுகிற அந்த குளம், அதில் போய் நிற்க சொல்லுவார். நான் இடுப்பளவு நின்று கொள்ளுவேன். அந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் வந்து அந்த புண்ணுகளை எல்லாம் கடித்து சாப்பிட்ட பிறகு பால் போன்ற ஒரு மருந்து கொடுப்பார். அதை தடவிக்கொண்டு என்னுடைய வயலில் இருக்கிற வேப்ப மர நிழல், பொங்க மர நிழலில் படுக்க சொல்லுவார். அங்கே போய் முகம் குப்புற படுத்து கொள்ளுவேன். வேறு எந்த மரத்து நிழலில் படுத்தாலும் உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகிவிடும், தழும்புகள் வந்துவிடும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது ஜிஹெச்சில் பல முறை என்னை கொண்டு போனாங்க. எனிமா 3 முறை சென்னை ஜிஹெச்சில் 3 முறை எனிமா கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து அனுப்பிட்டாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இது கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன், இது அமெரிக்காவில் தான் போய் பண்ண முடியும். அப்படி போனோன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 18 லட்சத்திலேருந்து 25 லட்சம் வரைக்கும் ஆகும் என்று எங்கள் அப்பா உடனே சொன்ன உடனே இன்னொரு டாக்டர் சொன்னார், ஐயா தயவு செஞ்சு இவர் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போகிறத விட நீங்கள் கொண்டு போய் அமெரிக்காவில் அவரை பார்த்தாலும் உயிருக்கு கேரண்டி தர முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டார். அவன் என்னென்ன கேட்குறாரு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அது கஷ்டமான சூழ்நிலை. என்னை அறியாமல் நான் அழுதேன். அப்போது அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், எங்கள் அம்மா இறந்துட்டாங்களே, கூடவே எங்களையும் கொண்டு போய் போட்டு செத்து போயிருந்தா நல்லா இருக்குன்னு. ஏன் சொல்லுவேன்னா, எங்கள் சித்தி ஸ்டெப் மதர் சொல்லுவாங்க, செத்தவன் 3 பேரையும் போட்டுக்கிட்டு செத்துடக்கூடாதா, நாங்களாவது நிம்மதியாக இருந்திருப்போமே. மெயின் காரணம் இருக்கிற சொத்து ஆஸ்தி இதுதான். இது எங்கள் ஜாதியில் ரொம்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் அழுது கொண்டிருந்தேன். ஹாஸ்பிட்டலேருந்து வந்து சில மாதங்களுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் 82வது வருஷம் 25 தேதி காலையில் 5 மணிக்கு, வழக்கம் போல் நான் எப்போவுமே 5 மணிக்கு எல்லாரும் டீ குடிக்க போவாங்க. நான் போய் எங்கள் வைக்காப்பூரில் வச்சிருக்கிற பிராந்தி எடுத்து குடிச்சிருவேன். தினமும் குடிக்கிற பழக்கம். தினமும் குடிக்கிற பழக்கம்.
காலையில் 5 மணிக்கெல்லாம் குடிச்சிடுவேன். ஓகே. டீ காப்பி எல்லாம் இல்லை, பிராந்தி தான். அதற்கு சைட் டிஷ் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 4-5 புளிய மரம் இருக்கும். அந்த புளியங்காய்களை அறுத்து தொக்கு போட்டு ஒரு 4-5 பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே. அதை எடுத்து சாப்பிட்ட பிறகு தான் போதையார். அப்படி ஒரு பழக்கத்தில் இருந்தேன். அன்னைக்கு எப்போவுமே கோட்டரை குடிக்கிறவன் அன்னைக்கு காலையிலேயே அரை பாட்டில் பிராந்தி குடிக்க ஆரம்பித்தேன். ஆந்திராவில் திருப்பதியிலே எங்களுக்கு பிராந்தி கடை இருக்குது. அந்த பழக்கம் திருப்பதியில் பிராந்தி கடை இருந்தது, புத்தூரில் இருந்தது, திருத்தணியில் இருந்தது, அரக்கோணத்தில் சாராய பட்டி 2 பட்டி இருந்தது, 2 சாராய கடை இருந்தது. பணத்துக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. இதில் வரும். இதை வந்து டெய்லி எப்படி பேக் பண்ணுவோன்னா, அப்போது டால்மியா சிமெண்ட் கோணி வரும், சாக்கு பை, அதில் போட்டு காசெல்லாம் போட்டுட்டு அது மேலே பில்லு எடுத்து வச்சு தச்சிட்டு, எனக்கு அப்போவே நான் புல்லட் ஓட்டுவேன், சிவப்பு புல்லட் வச்சுருந்தேன். அதில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து அரக்கோணம் பர்னி தேட்ரு, அதிலே பர்னி லாட்ஜ் இருக்குது, 115ஆம் நம்பர் ரூமில் என் பெட்டில் கொட்டிட்டு பெரிய பெரிய நோட்டெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் ரப்பர் போட்டு வச்சுட்டு எண்ண முடியாத 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அப்படியே கட்டிலே கிடக்கும். அது மேலேயே படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலைல பேங்க்கு கொண்டு போவோம், இந்தியன் பேங்க்குக்கு. அப்போவே அந்த காலத்திலே வந்து ஒரு நாளைக்கு 3 லட்சம் 4 லட்சம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். அப்படி இருந்தாங்க. இப்படியே போய் கொண்டு இருந்ததில்ல. நீங்கள் எப்போ இந்த குடிப்பழக்கத்தை விட்டீங்க? நான் வந்து அதான் சொல்ல வரல, 82 ஏப்ரல் 25 தீர்மானம் எடுத்தேன். ஓகே. உலகத்தில் இருக்கிறத விட செத்துடலாம். ஸோ 2வது வாட்டி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணி. ஆமாம். அது போகும்போது ஃபிஜிமா, இன்றைக்கி ஃபிஜிமா சொல்கிறோம், அதாவது இன்றைக்கி பிளஸ்ஸிங் யூத் மிஷன், அன்னைக்கு ஃபிஜிமா ஃபுல் காஸ்பல் யங் மென் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க குரூப் அரக்கோணத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரே வந்து ஃபிஜிமா பிரதர்ஸ். அதில் நம்ம இச்சிபுத்தூரில் ஒரு சார், அவர் பேர் வந்து வி சிகாமணி, WMA படித்தவர். அவர் தலைமையில் ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும், அதாவது 2 மணிக்கு மேலே புறப்பட்டு கிராமமாக போவாங்க. அன்னைக்கு ஞாயிறு எங்கள் ஊருக்கு வந்தாங்க. 82 ஏப்ரல் 25 அன்னைக்கு சூசைட் பண்ண அன்னைக்கு நீங்கள்? ஆமாம். சாயங்காலம் புறப்பட்டுட்டேன், ஒரு 5:30 மணி இருக்கும், 5:30 6 இருக்கும், புறப்பட்டுட்டேன். எங்களுடைய அந்த அரக்கோணம் டு மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷன், ரயில் ரோடு பக்கத்துலேயே இன்றைக்கி புளியமங்கலம் ஸ்டேஷன் ஒன்று புதுசாக வச்சுருக்குது. அதுக்கு இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வயல்வெளி இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 பர்லாங் தூரம் தான் ரயில் ரோடு. ஓகே. அன்றைக்கி போகும்போது தான் இவங்க வந்தாங்க. இவங்க வந்து ஏரிக்கரையில் நின்று கை கோர்த்து ஜபிக்கிறாங்க. ஆமாம், அவங்க ஜபம் பண்ணும்போது அவங்க ஜபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே இந்த ஊரில் எல்லாருமே நாயிடும். எங்கள் ஊரில் வந்து 3 குடும்பம் தான் வேறு ஜாதி. நான் ஜாதியை முக்கியப்படுத்தி சொல்ல, ஒரு சாட்சிக்காக சொல்கிறேன். ஒரு குடும்பம் பார்பர் குடும்பம், ஒரு குடும்பம் குழவர் குடும்பம், கொசவர் சொல்லுவோம் நாங்கள், கொசவர் குடும்பம், ஒரு குடும்பம் வந்து துணி துவைக்கிறவங்க, டோபி குடும்பம். இந்த 3 குடும்பம் தான் வேற கேஸ்ட். மீதி எல்லாருமே கம்மவார் நாயுடு தான். அதனால இந்த ஊரில் நாங்கள் போனால் எங்களை தாழ்த்தப்பட்ட ஜாதி கடவுள்னு சொல்லி எங்களை ஏற்றுக்கிட மாட்டாங்க. எங்களுக்கு இன்றைக்கி எப்படியாவது இந்த ஊரில் சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து துரத்தப்பட்டு போயிட்டோம், ஆனால் இன்றைக்கி எப்படியாவது சொல்லணும், உதவி செய்யுங்கன்னு ஜபிக்கிறாங்க. அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் போல். நான் 2 கருங்கல் கையில் வச்சுக்கிட்டு போதையில் இவங்களை அடித்து துரத்திட்டு போகலாம், சூசைட் பண்ணிக்கலாம். சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு. ஆமாம், அப்படி ஒரு எல்லாம் வந்து கொஞ்சம் மத வைராக்கியம். அதாவது கிருஷ்ணர் அப்படின்னா ரொம்ப எனக்கு பக்தி அதிகம். வெங்கடேஷ் பெருமாள்னா ரொம்ப பக்தி அதிகம். ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் 4 சனிக்கிழமையும் எங்கள் வீட்டில் விரதம் இருப்பாங்க. பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க.
நல்ல ஸ்ட்ராங்காக அப்படியே வயிறாக்கி. ஆனால் நம்ம தண்ணி அடிச்சுட்டு தான் அதெல்லாம் இருப்போம். அந்த மாதிரி இருந்தாங்க. அன்னைக்கு அவங்கக்கிட்ட நிற்கிறேன், என்கிட்ட வராதீங்க, கல்லுலேயே குத்திடுவேன், மரியாதையாக அங்கே ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது அந்த சாரு ரொம்ப தைரியமாக துணிஞ்சு என்கிட்ட வந்து, ரைட் சார், இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்துட்டோம், எனக்கு ஒரே ஒரு நாள் தான் சார், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னார். ஆனால் பொதுவாகவே நான் சின்ன வயசில் இருந்த அந்த உதவி செய்கிற குணம் என்கிட்ட இருந்தது. யாருன்னா கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, எடுத்து கொடுத்துட்டு பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பேன். எந்த மாதிரி உதவி கேட்டாங்க? அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்கள் ஊரில் அறிவிக்கணும், நாங்கள் வந்து ஒரு ஸ்லைடு போட்டு காட்டுவோம் செவுத்தில், அவள் தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அதனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அப்போது எனக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன், உதவி செஞ்சுட்டு நீ சாகலாமே. அதை நான் அல்லத்தட்டாமல் அந்த போதையிலேயே அதை ஒப்ளைஸ் பண்ணி, அதாவது ஒரு ஆடு அடிக்கப்படுவதற்கு மாலை போட்டு கொண்டு போகிற மாதிரி நான் அவங்களுக்கு முன்னாடி போகிறேன், அவங்க எனக்கு பின்னாடி வர்றாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம், ஒரு 6 அடி பெஞ்ச் இருக்கும், அது கீழே வந்து 6 வெண்கல பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க, எருமலை ஏறக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு தேவையான விதை விதைக்கிற நெல், அரிசி, கம்பு, கேழ்வரகு, எள்ளு, இதெல்லாம் அதிலே அடக்கி வச்சுருப்பாங்க, ரொம்ப உயரத்துக்கு இருக்கும். அப்படி அந்த நேரத்தில் ஒரே ஒரு அரிசி மூட்டை இருந்தது, அதை கீழே தள்ளிட்டு அந்த பெஞ்ச் எடுத்து வந்து கொடுத்தேன். எங்கள் வீட்டு சுவற்றில் இந்த பெஞ்சில் அவங்க ப்ரொஜெக்டரை செட் பண்ணி பெஞ்சில் இருந்து ஸ்லைடு போட்டு காட்டினாங்க, இயேசு எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், என்ன அற்புதங்கள் செய்தார். எனக்கு போதையில் இருக்கிறேன், ஆனால் அவர் பிறந்தது எனக்கு பெருசாக தெரியல. அவர் செய்த ஆமாம் ஒன்றுனா ஒரு ஸ்லைடாக போடுறாங்க, அவர் சிகாமணி சார் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தமிழில். அதை கேட்டுக்கிட்டு அப்படியே நிற்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை வந்து அதை போட்ட வித்தின் ஃபியூ மினிட்ஸில் அவருடைய 2 கைகள்லேருந்து ரத்தம் வடிகிறத பார்க்குறேன். அந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்டில்லாக தான் இருக்கும், ஆனால் உங்கள் ஆமாம் வந்து எனக்கு வந்து ரத்தம் வடியுது. என்னடா இது, நம்ம செவுத்தில் அவர் கையிலேருந்து ரத்தம் வடியுது, இவர் என்ன பாவம் செஞ்சாரோ இப்படி சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்களே. தெலுங்கில் சொல்கிறேன், ఈయన ఏమి పాపం చేశాడో ఇలాగ మేకుల్లో కొడుతున్నారు, మా దేవుడైతే దిగి వచ్చి సూర సంహారం చేసి నేనే దేవుడని நிரூபிச்சுட்டாడు, ఈయన ఏం பாப்பம் చేశాడో. அதாவது எங்கள் கடவுளாக இருந்தால் இறங்கி வந்து சூர சம்ஹாரம் பண்ணி நான் தான் கடவுளை நிரூபிச்சிருப்பார், இவர் என்ன பாவம் செய்தாரோ. அப்படியே அந்த ரத்தம் வடிவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு சத்தம் என் காதில் விழுது, నేను నీ కొరకు మరణించాను. தமிழ்ல அதாவது நான் உனக்காக மரித்தேன், ஆங்கிலத்தில் ஐ டைட் ஃபார் யூ. எனக்கு என்ன தெரியுதோ அந்த பாஷையில் தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆச்சரியமா இருக்கு. నేను నీ కొరకు மரணிச்சான். இங்கிருந்து அந்த பிரதர் உட்கார்ந்துருக்கிற தூரத்துக்கு தூக்கி வீசி எறியப்பட்டிருக்கிறேன். அந்த சத்தம் கேட்டவுடனே அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, இன்னைய வரைக்கும் அது புரியாத புதிராகவே இருக்குது. 1 மணி நேரம் கழித்து எழுந்து உட்காந்து பார்க்குறேன், என் கை காலெலாம் அடித்து ரத்தம். அப்போது என்ன அந்த இடத்துல எங்கள் ஊரெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க, கும்பலாக வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க. கத்தி 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 எனக்குள்ளேருந்து ஒரு 40-45 பிசாசு வெளியே போயிருக்கு. எழுந்து பார்க்குறேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒரு பெரிய பலு என்னை விட்டு போன மாதிரி இருக்குது. அவங்க எனக்கு ஒரு ஜபம் சொல்லி கொடுத்தாங்க. ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. சிகாமணி சார் அவங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம், பாவியாக என் மேல் கிருபை ஆயிரும். இதை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. தினமும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தேன். அன்றைக்கி நைட்டு போனேன், ராத்திரி கையில் அடிபட்டு ரத்தமெல்லாம் வந்திருக்குது.
எங்கள் வீட்டில் பழைய மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நுணுக்கி தேங்காயில் போட்டு தடவிட்டு விட்டாங்க. எல்லோரும் படுத்துட்டாங்க. ஒரு ராத்திரி 10 மணிக்கு நான் மேலே எங்கள் வீட்டு மச்சில், இப்போது வெயில் காலம் தானே, மேலே ஏறி முழங்கால் படியிட்டு தான் தெரியும். ராத்திரி முழங்கால் படியிட்டு என்னுடைய இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் ஒரு ஸ்க்ரீனில், ஒரு சினிமா தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி வரிசையாக எல்லாம் வருது. ஆமாம், வரிசையாக எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் பாஸ்டர்? அப்போ எனக்கு வயசு 21. 21. ஆமாம், நான் 14 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போகல. அது தவிர எல்லாம் எல்லாமே முடிஞ்சது. அப்போது அன்றைக்கி நைட்டெல்லாம் ஜபிக்கிறேன். கண்ணை மூண்டவன் தான், முழங்கால நின்னவன் தான். அப்படி இப்படி ஆசையில் அப்படியே இருக்கிறேன். காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும். சூரிய ஒளி என் முகத்தில் பட்டவொன்னு தான் கண்ணை திறந்து பார்க்குறேங்க. ஒரு பெரிய சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷம், ஒரே சந்தோஷம். இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு டெய்லி அதே ஜபம் தான் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போது டம் அடிக்கிறத விடலை, தண்ணி அடிக்கிறதையும் விடலை. ஆனால் ஒரு ஏதோ இனம் முடியாத ஒரு சந்தோஷம் மாத்திரம். அது வரைக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. அது வரைக்கும் அனுபவிக்கல. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ளே நிகழ்ந்திருக்குதுன்ற மாத்திரம் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த பழக்கம் மாத்திரம் நான் விடலை. அதே மே மாதம் 1ஆம் தேதி அவங்க சொல்லிட்டு போனாங்க, இங்கே கல்லாறுன்னு ஒரு இடம் இருக்குது அரக்கோணத்தில், நீரேற்று நிலையம், அந்த வாட்டர் சப்ளை கொடுக்குற இடம். அந்த இடத்துல மீட்டிங் வைப்பாங்க. நான் போகிற என்னை அறிமுகப்படுத்தல ஏசிஏ சர்ச் பாஸ்டர் ஜெர்மியா, அவங்க நாகர்கோவிலுக்காரங்க. அவங்க மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் ஆபேல் மஜித், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, ஐயா இறந்துட்டாங்க, நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறேன். எல்லாரும் முட்டி போடுறாங்க, எல்லாரும் குதிக்கிறாங்க, எல்லாரும் ஏதோ பண்ணுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும். புதுசாக இருக்குது, இது வரைக்கும் அப்படி பார்த்தது கிடையாது. எங்கள் ஊர்லலாம் பம்பை உடுக்கடிச்சு தான் சாமி ஆடும். ஆனால் இங்கே எந்த உடுக்கையும் அடிக்காமல் ஆடுறாங்க. அப்படி ஒரு ஃபீலிங்கில் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பின்னேரம் சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும், கூட்டம் முடியுது. அவர் ஐயா ஆபேல் மஜித் வந்து ஆல்டர் கால் கொடுக்குறாரு. உடனே என்னை பார்த்து தான் சொல்கிறார், கிறிஸ்துவனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி தான் நான் என் தூதர்களை அனுப்பி உன்னை காப்பாற்றினேன், நீ தற்கொலை செய்து கொள்ள போனாய். அங்கே நான் தான்ன்றது எனக்கு தெரியுது. என்ன மாதிரி வேறு யாருன்னு இருப்பாங்கன்னு முதல் முறை தள்ளிட்டேன், 2வது முறையும் தள்ளிட்டேன். ஆச்சரியமா இருக்கும்ல, ஆச்சரியமா இருக்குது, அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்னை பற்றி சொல்கிறாரு, எனக்கு தெரியுது. இதில் இடையில ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, எல்லாரும் எங்கள் வீட்டில் வயலில் வந்து வேலை பார்த்தவங்க, அறுப்பவருக்க வந்தவங்க, அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. இப்படி இவங்க எதில் முட்டி போட்டோம்னா நமக்கு மரியாதை இருக்காது. நான் பாட்டுக்கு நான் அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். 3வது முறை சொல்கிறார், உனக்கு தான் சகோதரன், உனக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். அப்படியே கை நீட்டியா? ஆமாம், உனக்கு தான். எனக்கு நேராக கை நீட்டுறா, நான் பார்க்குறேன், உனக்கு தான், வேறு யாருக்கோ என்று 2 முறை நீ தள்ளி விட்டாய். இந்த முறை ஆண்டவர் உன்னை தொடுறார். என்ன நிறையா முட்டி போட்டு அந்த 25ஆம் தேதி ராத்திரி என்ன தரிசனமெல்லாம் எனக்கு முன்னால் படம் மாதிரி வந்ததோ அதே போலவே வருது. ஆமாம், எங்கள் அப்பா பாக்கெட்டில் 50 ரூபா திருட காட்சி எனக்கு முன்னால் வருது. 5 வயசுலேயே துண்டு பிடியெல்லாம் பிடிச்சவன். அப்படி அந்த காட்சி வந்தவொடனே அழுகுறேன், தேம்பி முடிஞ்சவொடனே எல்லாரும் கேட்டாங்க, யார் நீங்கள் என்னன்னு. இப்போ இந்த மாதிரி விஷயம்னு சொன்னேன். உடனே வீட்டுக்கு புறப்பட்டு வந்து எப்பொழுதும் போல் மாடுகளை கட்டி ஒரு 100-150 மாடு இருக்கும் எங்கள் வீட்டில். ஆமாம், ஒரு 4 ஏறு மாடு இருக்கும், 4 வேலைக்காரங்க எங்கள் வீட்டில் இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், மறுபடியும் எங்கள் வீட்டு
வயலில் போய் முழங்கால் படிட்டு ராத்திரிலாம் ஜெபிச்சேன். அப்போது எங்கள் வீடெல்லாம் என்னை தேடுறாங்க. அந்த ராத்திரி ஒன்றாந்தேதி ராத்திரி மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. அதுதான் முதல் சத்தம் வந்து கிறிஸ்து உனக்கு நான் உனக்காக மரித்தேன். அது முதல் சத்தம் டைரெக்டாக கேட்டது. இங்கே ஆபேல் மஜித் வழியாக பேசுறது அது வேற. இப்போ ஆண்டவரே பேசுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு சத்தம் கிளீனாக கேட்குது. தெலுங்குல சொல்கிறார், தமிழில் இல்லை, தெலுங்குலையே என் லாங்குவேஜில் சொல்கிறார். பயப்படக்கமோ நீனு நீக்கு தோடை உண்ணான். அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். உடம்பெல்லாம் புல் பாருங்க, நினச்ச புல் அரிக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தினார். நான் இப்போது சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போக ஆமாம், என்னை கத்தருக்குள்ளே நடத்தினவங்க சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்கள் ஏசிய சர்ச்சில் தான் மெம்பராக இருக்கணும், அங்கே தான் போகணும் அப்படின்னு. இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பின்வாங்கி போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு அவங்கெல்லாம் பேசி என்கிட்ட சொல்லி என்னை ஏசிய சர்ச்சில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஏசிய சர்ச்சுக்கு தொடர்ந்து போனேன். அந்த 82வது வருஷம் நவம்பர் மாதம் 21 சபையில் கன்வென்ஷன் நடக்குது, 3 நாள். அதில் தீமோத்தேயுன்னு ஒரு பாஸ்டர் பெங்களூர்லேருந்து வந்தார். அவர் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறார் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம்? ஆமாம், எனக்கு ஒரு பேண்ட்டு ஒரு சட்டோடு போனேன், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போது ஞானஸ்தானம் எடுக்கணும், வேறு உடுப்பு இல்லை. நான் அந்த ரட்சிப்பூல் இடத்துல அந்த சாருடைய லுங்கி கைலியை வாங்கி கட்டிக்கிட்டு பனியனோட போய் ஞானஸ்தானம் எடுத்து, அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ கிரேக்கனாக இருந்தாய், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்காக ஊழியக்காரனாவாய், அநேகரை நீதிக்குட்படுத்தி ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்துவாய், நான் உன்னை ஏற்ற வேலையில் எடுத்து பயன்படுத்துவேன், அது வரைக்கும் என் பலத்த கையில் அடங்கியிரு